Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது C ஷார்ப்ல டேட்டா டைப்ஸ் பற்றியும் வேரியபிள்ஸ் பற்றியும். ஸோ டேட்டா டைப்ஸ்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு வேரியபிள் வந்து எந்த மாதிரி டேட்டாவை வந்து ஹோல்ட் பண்ணுது, ஸ்டோர் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம டேட்டா டைப்ஸ். ஸோ C ஷார்ப்லேயே வந்து நிறைய விதமான டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து வேல்யூ டைப்ஸ்ன்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து ரெஃபரன்ஸ் டைப். ஸோ வேல்யூ டைப்பில் வந்து ரெண்டு வரும், ஒன்று ப்ரீ டிஃபைன்டு, இன்னொன்று யூசர் டிஃபைன். ஸோ ப்ரீ டிஃபைனில் இன்டீஜர்ஸ், ரியல் நம்பர்ஸ், பூலியன்ஸ், கேரக்டர்ஸ். யூசர் டிஃபைனில் பார்த்தீங்கன்னா enumerations and structures. ரெஃபரன்ஸ் டைப்பில் ப்ரீ டிஃபைன்ட் இருக்குது, யூசர் டிஃபைன்ட் இருக்குது. ஸோ ப்ரீ டிஃபைனில் ஆப்ஜெக்ட், ஸ்ட்ரிங். யூசர் டிஃபைனில் கிளாஸஸ், அரேஸ், இன்டர்ஃபேஸ், டெலிகேட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த வேல்யூ டைப்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சியில், C++ல. ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இன்ட் அப்படிங்கிறது. ஸோ இன்டீஜர் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறது தான் இன்டீஜர்ஸ். அடுத்தது ரியல் நம்பர்ஸ் வந்து டெசிமல் வேல்யூஸ்லாம் வரும், ஃப்ளோட், டபுள், இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து ரியல் நம்பர்ஸ்குள்ளே வந்துடும். அடுத்தது பூலியன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரூ, ஃபால்ஸ் ரெண்டு கண்டிஷனை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன் ஸ்டோர் பண்ணும். கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆல்ஃபபெட், சிங்கிள் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி யூசர் டிஃபைன் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா என்யூமரேஷன், ஸ்ட்ரக்சர். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரக்சர்னா என்ன, என்யூமரேஷன்னா என்னன்னு. ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நிறைய டிஃப்ரெண்ட்டான டேட்டா டைப்ஸை ஒரே இதுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி என்யூமரேஷன்ஸில் வந்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் நம்ம வந்து கொடுக்குறது வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து என்யூமரேஷன். ரெஃபரன்ஸ் டைப்பில் பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ள ஆப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ ஆப்ஜெக்ட் த்ரூவாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம், அது வந்து ஆப்ஜெக்ட்ஸ். இன்னொன்று வந்து ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ ஏற்கனவே நம்ம C++ என்ன பார்த்தோம், கேர் அப்படிங்கிற டேட்டா டைப் இருக்கும். இதில் வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்ஸ்க்காகவே ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸில் வந்து கிளாஸஸ், அரேஸ், இன்டர்ஃபேஸ், டெலிகேட்ஸ், இது எல்லாமே வந்து யூசர் டிஃபைன் டைப்ஸில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது. ஸோ C ஷார்ப்பில் சில வேரியபிள்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து 5 டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. லோக்கல் வேரியபிள்ஸ், ரீட் ஒன்லி வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ், ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ். ஸோ லோக்கல் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுவோம், டிஃபைன் பண்ணுவோம், அதுக்குள்ளே மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் லோக்கல் வேரியபிள். ஸோ லோக்கல் டு அந்த பிளாக்கோ இல்லை அந்த கிளாஸோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது ரீட் ஒன்லி வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள்ஸை நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் எதுவும் பண்ண முடியாது, மாற்ற முடியாது, ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். அதில் எந்த சேஞ்சஸும் நம்ம வந்து பண்ண முடியாது அந்த வேல்யூஸ்க்கு. ஸோ அதுதான் ரீட் ஒன்லி வேரியபிள்ஸ். ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது என்னது, இப்போ ஒரு கிளாஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த டைமில் அந்த வேரியபிள்ஸ் ஆக்டிவாக இருக்கும். அதே மாதிரி அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணும்போது அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸும் டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ அந்த பர்டிகுலர் மூமெண்ட் மட்டும்தான் அந்த வேரியபிள்ஸ், அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு மட்டும்தான், அந்த பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மட்டும்தான் அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் ஆக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸாக ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ். ஸோ இதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து எப்போவுமே ஃபிக்ஸ்டாக இருக்கும், நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் நம்ம யூஸ்வலாக பார்த்த மாதிரி தான் C++ல. இதோட லைஃப் டைம் வந்து ஹோல் ப்ரோக்ராமில் இருக்கும், ஒரே ஒரு தடவை தான் நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது வந்து அதுக்கப்புறம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஹோல் ப்ரோக்ராம்லேயே ஆக்டிவாக இருக்கும், ஸ்டாட்டிக்காக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். C ஷார்ப்பில் என்னெல்லாம் டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி C ஷார்ப்பில் என்னெல்லாம் வேரியபிள்ஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு C ஷார்ப் ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைனில் லைவ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.